ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கே டிஜிட்டல் சேவை. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இசேவை மையத்தில் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்களே ஓனாகவே சிட்டிசன் ஐடியில் லாகின் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வேலிட் ஆகாமல் கொஸ்டின் மார்க் இல்லைன்னா இந்த மாதிரி இன்டூ மார்க் வந்துச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி வேலிட் பண்ணணும், அதாவது சிக்னேச்சர் வேலிட் பண்ணணும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் tn.gov.in இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கீழே இருக்க கேப்ஷாவை டைப் பண்ணுங்க. கரெக்டாக டைப் பண்ண பிறகு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டை உங்களோட டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்க. இப்போ டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட் இங்கே இருக்கு. இப்போ இந்த சர்டிஃபிகேட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வேலிட் ஆயிடுச்சு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வேலிட் ஆகலை, இன்வேலிடாக இருந்துச்சுன்னா, கொஷின் மார்க்ஸ் காட்டுது, இல்லைன்னா ரெட்டில் வந்து இன்ட்டு காட்டுதுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வேலிட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் வேலிட் பண்ண சர்டிஃபிகேட் மட்டும் தான் உங்களால் சப்மிட் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஷின் மார்க்கோ இன்ட்டு இருக்க சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் அதாவது எது அப்லோட் பண்ணதா இருந்தாலும் சிக்னேச்சர் வேலிட் பண்ண சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்க.